சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக 50 பைசா 50 பைசா ஸ்கேர் காயின் போட்டிருக்கேன். நார்மல் காயின் போட்டிருக்கேன். நார்மல் காயின் இருக்குது, ஸ்கேர் காயின் இருக்குது. சரியா, ஒன்றை பார்க்கலாமா? எண்பத்தெட்டு ஹைதராபாத், 86 கல்கட்டா. வெரி ஸ்கேர் காயின் எல்லாம் அதிகம் ஸ்கேரு டேட்டு எல்லாம் வரும், பார்த்துக்குங்க. 88 ஹைதராபாத், 87 ஹைதராபாத், பார்த்தீங்களா? 85 ஹைதராபாத். இது நீங்கள் ஒவ்வொன்றா போனால் ஒரு காயினுக்கு 100 ரூபா ஆகும் உங்களுக்கு. செட்டாக அவங்க போட்டாங்கன்னா ஒரு காயினுக்கு 100 ரூபா வரும். இதுக்கு முன்னாடி நானும் செட்டு போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு காயினுக்கு 100 ரூபா வரும். வெரி ஸ்கேர் காயின் இதெல்லாம் 50 பைசாவில். நிறைய காயின் இதில் இது கருப்பெல்லாம் போட மாட்டேன். பாருங்கள், 85 ஹைதராபாத். எல்லா அந்த ஸ்கேர் மிந்து எல்லாமே இருக்கும். எல்லா டேட்டு எல்லா இது இருக்கும் இந்த வருஷம். 88 ஹைதராபாத். இதில் மொத்தம் 70 காயின் இருக்குது. சரியா, அடுத்த பார்ப்போம். இது கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்கேர் காயின் தான். 72 கல்கத்தா. புக்கு வச்சுருக்கவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிடும். இந்த புக்கு வச்சு பார்த்தா 73 கல்கத்தா. அழுக்குகள் இருக்கும். 72 கல்கத்தா மிண்டு. இது கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு 15 காயின் தான் இருக்கும். 75 இந்த ஹைதராபாத். இதில் நிறையா கிடக்கும். 75, 76, 77 கிடக்கும். 76 பார்த்தியா ஹைதராபாத். எல்லாம் ஒரு காயின் 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. செட்டை அப்படி 75, 76, 77 போட்டாங்கன்னா ஒரு காயின் 100 ரூபா வந்துடும். எனக்கு நம்ம போகிறதுக்கு டைம் இல்லை. இதுவும் ஸ்கேர் காயின் ரெண்டுமே 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஒரு காயின் 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். கண்டிஷனாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கருப்பெல்லாம் நான் போட மாட்டேன். கருப்பெல்லாம் மாற்றிடுவேன். இல்லை, கண்டிஷனாக உள்ள காயினை உங்களுக்கு போட்டு விடுவேன். இப்படி காயினும் உங்களுக்கு வரும். சரியா, கண்டிஷனாக உள்ள காயின் போட்டு விடுவேன். ஒரு காயினுக்கு 50 ரூபா. பார்த்துக்குங்க நல்லா. இதெல்லாம் ஒரு 10 காயின் வாங்கி வைங்க. ரேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த புக்கு வரும்போது இதுக்கெல்லாம் 150, 200 ஆயிரும். அடுத்து அதே டிசைனில் நார்மல் காயின். இது ஒரு காயினுக்கு 5 ரூபா தான். ஒரு காயினுக்கு 5 ரூபா தான். இதுக்கு 50 ரூபா, இதுக்கு 5 ரூபா. அப்போ அதிலே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சிடும்ல. 5 எங்கே கிடக்கு, 50 எங்கே கிடக்கு. இதே டிசைனில் பாருங்கள், நார்மல் காயின். இதுவும் 5 ரூபா தான். இதுவும் 5 ரூபா தான். பார்த்துக்கோங்க. இது தூக்கி விற்று 5 ரூபாய்க்கு இருக்குது. இது பித்தாளையில் போட்டால் நம்ம கிலோ கணக்கு பண்ணால் இது 5 ரூபாய்க்கு இருக்குது. சரி, இதை கொடுக்க அப்படி தூக்கி கொடுத்தா உருக்கிட்டு போயிடுவாங்க.
அதனால் என்ன பண்ணுவேன்னா, சரி மக்கள்கிட்ட போய் சேரட்டும். உண்மைக்கே ப்ராமிஸாக இதை தூக்கி கொடுத்தா 5 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ 5 ரூபாய்க்கு இருக்குது இந்த காயின். இப்போ பித்தாளை ரேட்டுக்கு இதுக்கு இப்போ 5 ரூபாய்க்கு இருக்குது. என்ன வாங்கி வைங்க, 5 ரூபா தான். இது இவ்வளோ தான் இருக்குது, வேறு இல்லை. இது இன்னும் நிறையா இருக்குது. இது உங்களுக்கு நிறையா இருக்குது இன்னும். இது நான் சாம்பிள் தான் போட்டேன். இது டோட்டலு இது இவ்வளோ தான் இருக்குது. சரியா? நேற்று சொல்லதுக்கு மறந்துட்டேன். நேற்று 2 செட்டு போட்டிருந்தேன், 2மே சோல்டு. அதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் 96 போட்டிருந்தேன், அதுவும் அன்றைக்கே விற்றுருச்சு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி ஒரு ஆள் ஃபோன் போட்டு கேட்டார், சுபாஷ் சந்திர போஸ் இருக்கா அப்படின்னாரு. அப்போ அதனால் வீடியோ பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிடும்ல. சுபாஷ் சந்திர போஸ் அன்றைக்கே சோல்டு. அன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துலேயே சோல்ட் ஆயிடுச்சு. ஆமாம், நேற்று போட்ட 2 செட்டுமே சோல்ட் ஆயிடுச்சு. வெளிநாட்டு காயின்ஸும் அதுவுமே சோல்ட் ஆயிடுச்சு. 2 சோல்டு. இன்றைக்கி வேணுங்க டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கோங்க. சும்மா ஒரு 10 காயின் எடுத்து வைங்க. இதெல்லாம் 10 காயின் எடுத்து வைங்க. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம்.